Hi friends, welcome to Tina's Creation. இன்னைக்கு நம்ம பேசிக் டு பிரைடல் குச்சி டிசைனில் கிளாஸ் 17 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கும் ஸ்லாண்டிங் ஆர்ச் டிசைன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் நல்ல கிராண்டாக இருக்கும். ஸ்லாண்டிங் ஆர்ச்சில் பார்ட் 6 பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் 6 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். க்ரோஷா நீடில் நம்பர் 0.9 mm போட்டு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 8 அப்படி இல்லைன்னா 8. அப்புறம் நான் 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பெரிய பீடு 5 mm நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 3 mm பேர்ல் பீடு, 2 mm கோல்டன் பீடு. இந்த 3 டைப்ஸ் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போது ஸ்லாண்டிங் ஆர்ச் கொஞ்சம் கிராண்டான டிசைன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கிளாத்தில் லாக் போட்டுக்கிறேன். லாக் போட்டு பக்கத்துலேயே ஒரு நாட் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் டபுள் நாட் போட்டாக்கா நம்மளுக்கு செக்யூராக இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வருத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு 3 செயின் 3 சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டு நான் இந்த பிக் சைஸ் பீட் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிக் சைஸ் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு ஸ்லாண்டிங்கை வச்சு ஒரு ஆர்ச் போட்டு இப்போது 3 செயின் 1 2 3 செயின் போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாட்டி நீடலில் த்ரெட்டை சுற்றிட்டு நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். வித் பீடோட எடுத்துக்கின்னு அடியில் இந்த த்ரெட் எடுத்துட்டு பீடோடு சேர்த்து 2 த்ரெட்டை விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2ல் 1, இப்போ லாஸ்ட்டாக 2ல் 1. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ட்ரிபிள் க்ரோஷெட் பீட் இல்லாமல் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 2 வாட்டி நூல் எடுத்துட்டு நீடலில் பீடு போட்டுட்டு இப்போது அடியிலேருந்து த்ரெட் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துட்டு த்ரெட் வைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பீடு அப்புறம் ஒரு த்ரெட்டு சேர்த்து எடுக்கிறோம். அப்புறமா 2ல் 1, அப்புறமா 2ல் 1. இப்போ சிம்பிளாக பீடு இல்லாமல் ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது போல் வருது டிசைனு. இப்போ பீடோட பீடுக்கு முன்னாடி த்ரெட்டை 2 வாட்டி வைண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றிட்டு அப்புறம் அடியிலேருந்து த்ரெட் எடுத்து ரெண்டில் 1 2ல் 1 2ல் 1 இது போல் 3 டைம்ஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து ட்ரிபிள் க்ரோஷெட். இப்போது பீடு இல்லாமல் ட்ரிபிள் க்ரோஷெட். பீடுக்கு முன்னாடி 2 வாட்டி வைண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படியும் செய்யலாம். இன்னொரு டெக்னிக்காக காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ட்ரிபிள் க்ரோஷெட். இப்போ 2 வாட்டி நூல் எடுத்துட்டு இந்த பீடு
எடுக்கணும். பொட்டோட்டோவில் 3 டைம்ஸ் வைண்ட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி இருக்கணும். அடியிலேருந்து த்ரெட் எடுத்து பீடோடு சேர்த்து ஒரு வாட்டி, அப்புறம் பீடு இல்லாமல், அப்புறம் பீடு இல்லாமல். இது போல் 6 பீட்ஸ் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்லாண்டிங் ஆச்சு. ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செயின் போட்டு இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட் கிளாத்தில் போட்டுக்கிறோம். போட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செயின், ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் விட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷெட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் விட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷெட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் விட்டுட்டு நெக்ஸ்ட் ட்ரிபிள் க்ரோஷெட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட். இதே போல் போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேர்ல் பீட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேர்ல் பீட் எடுத்து பீட் லாக் பண்ணிவிட்டு இந்த டபுள் க்ரோஷெட்டில் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு பீட் எடுத்துகிட்டு பீட் லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டபுள் க்ரோஷெட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே லாக் பண்ணிக்கலாம். பீட் லாக் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷெட்டில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஒரு பீட் போட்டு கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு 3 செயின், 1 2 3 3 செயின் போட்டு இந்த சென்டரில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ 3 செயின், 1 2 3 3 செயின் போட்டு இங்கே பீட் சென்டரில் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 லாக், 1 2 3 லாக், 1
2 3 இங்கே லாக் 1 2 3 லாஸ்ட்டில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு half double crochet போட்டுன்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 half double crochet போட்டு சென்டரில் ஒரு சிங்கிள் crochet, அப்புறம் 3 half double crochet, 2 3 இப்போ சென்டரில் ஒரு சிங்கிள் crochet. இப்போ இந்த 3 செயின் கேப்பில் 3 half double crochet போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 3 half double crochet போட்டு சென்டரில் இங்கே சிங்கிள் crochet. இப்போ half double crochet 3. ஃப்ரெண்ட்ஸ், என் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் பிடிச்சிருந்தாக்கா ஒரு லைக் போட மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 2 3 இப்போ ஒரு சிங்கிள் crochet. இப்போ half double crochet. 1 2 3 இப்போ கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளாத்தில் லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு, எவ்வளோ கிராண்டாக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 4 செயின் 1 2 3 4 செயின் போட்டு எங்கே வரத பார்த்தாங்க லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இப்போ 3 டைம்ஸ் சிங்கிள் crochet ஆர் லாக். 3 டைம்ஸ் சிங்கிள் crochet போட்டு இப்போ ஒரு பெரிய பீடு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீட் லாக் பண்ணிவிட்டு இப்போ டபுள் crochet ஸ்லாண்டிங்காக வச்சு ஒரு டபுள் crochet. இப்போ 3 செயின் 1 2 3 இப்போ பீட் வச்சு ட்ரிபிள் crochet. இதே போல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த 4 செயின் கேப்பில் வந்து குச்சி கட்டிட்டு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த குச்சி எப்படி கட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நான் 150 லேயர்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் லாங்காக வச்சு நம்ம லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் 4 strands ஆஃப் சரி த்ரெட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் 3 டைம்ஸ் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு பின்னாடி போய் அடியில் நம்ம நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டு நம்ம த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இது போல் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் பீட் ஒன்று எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீடை சென்டரில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இது போல் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட் எடுத்து நம்ம 3 டைம்ஸ் லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் 3 டைம்ஸ் லாக் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த் வச்சு கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் அழகாக வந்திருக்குன்னு. இது கொஞ்சம் லாங்காக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசைன் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைனுக்கு நம்ம ஒரு 800 above வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.